கண்களை கவரும் வகையில் 1641 ஹெக்டேர் பரப்பளவில் புல்வெளிகள், மரங்கள் சூழ்ந்த இந்த மலைப்பகுதி தூத்துக்குடி நெல்லை நெடுஞ்சாலையில் உள்ள வல்லநாடு வெளிமான் சரணாலயம். இந்த வனாந்திரம்தான் புல்வாய் அல்லது வெளிமான் என்று அழைக்கப்படும் மிகவும் அரிய வகை மான் இனத்திற்கு அடைக்கலமாக இருந்து வருகிறது. அழிந்து வரும் இனமாக கருதப்பட்ட புல்வாய் மான்கள் தற்போது சரணாலயத்தில் அச்சமின்றி வாழ்ந்து வருவதால் அவற்றின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது என்கிறார்கள் கணக்கெடுப்பில் ஈடுபட்ட நாட்டு நலப்பணி திட்ட கல்லூரி மாணவர்கள். எங்கள் காலேஜுக்கு பின்னாடி தான் இங்கே இருக்கிற ஏரியா தான். அங்கே இவ்வளோ பிளாக் பக் நாங்கள் இருக்குது அப்படின்றத எங்களால் பார்க்க முடிஞ்சிச்சு. நாங்கள் நிறையா கற்றுக்கிட்டோம் இது மூலமாக. நேற்று 30 பிளாக் பக் கிட்ட நாங்களே சர்வே பண்ணோம் வித் அவர் ஐஸ். நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸே நாங்கள் நிறைய சர்வே பண்ணோம். நேற்று ஒரு 35 பிளாக் பக்ஸ் கிட்ட நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணோம். இன்றைக்கி 45 to 50 நம்பர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணோம். அது இல்லாமல் நிறையா அனிமல்ஸ் நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். இது ஓவராலாகவே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. தமிழகத்தில் கோடியக்கரை, சத்தியமங்கலம், நாகப்பட்டினம் மற்றும் வல்லநாடு ஆகிய 4 இடங்களில் மட்டுமே வெளிமான்கள் காணப்படுகின்றன. தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரே வனவிலங்குகள் சரணாலயமான இங்கு புல்வாய் மான்கள் தவிர மிளா, புள்ளிமான், குள்ளநரி, முயல்கள், காட்டுப்பன்றி, கீரி, காட்டுப்பூனை மற்றும் ஏராளமான பாம்பினங்கள் வசித்து வருகின்றன. மயில், குயில், கழுகு, பருந்து, மரகத புறா, நாரை, மரங்கொத்தி உள்ளிட்ட பறவை இனங்களும் வல்லநாடு சரணாலயத்தை இருப்பிடமாக கொண்டுள்ளன. இங்கே எல்லாமே பிளாக் பக்கு, சாம்பாடியர், அதுக்கப்புறம் முயலும் நிறைய இங்கே பார்த்தோம். அதிகமாக எல்லாமே இங்கே இருந்துச்சு. அதனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு. 2 நாள் இந்த சென்சஸில் நாங்கள் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் எப்படி நேச்சரை சேவ் பண்ணுறது, நேச்சருங்கிறது ரொம்ப முக்கியம். அப்படிங்கிறத இங்கே வந்து தான் தெரிஞ்சுக்கிட்டோம். இங்கே உள்ள வனச்சரக அலுவலர், அப்புறம் வாட்சரு, கார்டு எல்லாருமே எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, எங்கெங்கே அனிமல்ஸ் இருக்கும், அதை எப்படி சேவ் பண்ணுறது, ரொம்ப சத்தம் போடாமல் போகணும், அப்படி பார்க்குறது எல்லாமே ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. 2010 தொடக்கத்தில் வெறும் 26 இருந்த மான்களின் எண்ணிக்கை தற்போது 100 தாண்டி இருக்கிறது. அரிய வகை புல்வாய் மான்களின் எண்ணிக்கை அதிகரிக்க வனத்துறையினரின் தீவிர கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கை காரணமாக இருக்கிறது. பள்ளி, கல்லூரி மாணவர்கள் மற்றும் சரணாலயத்தைச் சுற்றியுள்ள கிராம மக்களுக்கு மான்கள் பாதுகாப்பு தொடர்பாக பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளையும் வனத்துறை நடத்தி வருகிறது. தூத்துக்குடியிலிருந்து சன் நியூஸ் செய்திகளுக்காக ஜெயக்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.